டீம் ஏ சேலம் மாவட்டம் 20 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது. டீம் பி மயிலாடுதுறை மாவட்டம் 20 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது. டீம் சி மதுரை மாவட்டம் 20 மதிப்பெண், டீம் டி திருவண்ணாமலை 20 மாவட்டம் 20 மதிப்பெண்ணை பெற்று 4 மாவட்டங்களும் சமநிலையிலே இருக்கக்கூடிய நிலையிலே அடுத்தடுத்த கட்டங்கள், இதுதான் விறுவிறுப்பான கட்டங்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைவருக்கும் அனைத்தும் எல்லோருக்கும் எல்லாம் சமத்துவம் என்பதை சொல்வார்கள். அவர் வந்து அமர்கின்ற நேரம் பார்த்து அதற்கு முன்பு ஏற்ற இறக்கமாக இருந்த அந்த மதிப்பெண்கள் அவர் வந்து உட்கார்ந்த நேரத்தில் சமமாகிவிட்டது. அவர் எப்பொழுது வந்து உட்கார்ந்தாரோ அப்பொழுது இங்கே சமத்துவம் தான், சமூக நீதி தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வே அமைந்திருக்கிறது. இதை யாரும் திட்டமிட்டோமா? இல்லை, யதார்த்தமாக அவர் வந்தாலே அப்படிதான் இருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய இந்த நிகழ்வுடன் நாம் அடுத்து தொடர்ந்து செல்வோம். இப்பொழுது 4வது சுற்று. இந்த படத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் கணையாழி அணிவிக்கும் தலைவர் மயிலாடுதுறை மு.க. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு உற்சாகமா சொல்றாங்க. தமிழ்நாடே அவர் பேரை தான் சொல்லுது, மயிலாடுதுறை சொல்லாதா? அதனால் அவருடைய அந்த கலைஞர் அவர்கள் நம்முடைய தளபதி அவர்களுக்கு கணையாழி அணிவிக்கின்ற அந்த காட்சி சரியாக சொன்ன மயிலாடுதுறை மாவட்டம் 10 மதிப்பெண்களை பெறுகிறது. அடுத்த கேள்விக்கு போலாம். இந்த படத்தில் தலைவர் கலைஞருடன் இருப்பவர் யார்? திருவண்ணாமலை. இல்ல, நான் படிச்சேன் இருப்பவர் யாருன்னு படிச்சேன். முன்னாடியே எழுதிட்டாங்களா? இருப்பவர் யாருன்னு நான் கேட்டேன். சொல்லிடுங்க, சொல்லுங்க, பார்த்துக்கலாம். பில் கேட்ஸ் என்பது சரியான விடை. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர், இங்கே முத்தமிழறிஞர் தகவல் தொழில்நுட்பத்தை இந்தியாவில் முதன்முறையாக இந்த மாநிலத்திலே உருவாக்கியவர். அவரை வந்து சந்தித்திருக்கிறார். அருகிலே நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களும் இருக்கிறார்கள். நான் கேள்வியை படித்து முடித்ததும் படித்தேன், இருப்பவர் யாருன்னு படித்தேன். இருந்தாலும் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. நன்றி. அடுத்தது 3வது கேள்வி. தலைவர் கலைஞர் அவர்களுடன் இருக்கும் எழுத்தாளர் யார்? ஜெயகாந்தன். சரியான விடை. ஜெயகாந்தன் என்பது சரியான விடை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.